இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோ மைக்ரோகண்ட்ரோலர் மூலிமா நம்ம எப்படி டெம்பரேச்சர் சென்சார் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படின்னா யூஎஸ்பி கேபிள், ஆடியோ மைக்ரோகண்ட்ரோலர் அண்ட் பிரெட் போர்டு அண்ட் ஜப்பர் ஒயர் அண்ட் இது வந்து 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டரு, டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சார் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் சென்சார் மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது. LM35, DHD11 அந்த மாதிரி நிறைய டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிற சென்சார் வந்து DS18B20 அப்படின்ற டெம்பரேச்சர் சென்சார். மற்ற சென்சாருக்கு இந்த சென்சாருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வந்து அண்டர் வாட்டர்லேயே இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதான் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. அண்டர் வாட்டரில் இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம இது மூலிமா மெஷர் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் சென்சார் வந்து 3 பின் டெம்பரேச்சர் சென்சார். பிளாக் கலர் வந்து கிரவுண்டுக்கு, ரெட் கலர் பவர் சப்ளை, இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து டேட்டா பின். டிஜிட்டல் பின்னா நம்ம டேட்டா பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹார்ட்வேரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. பிரெட் போர்டு எடுத்துகிட்டு இந்த எட்ஜு 3 எட்ஜையும் கிரவுண்டு, பவர் சப்ளை அண்ட் டேட்டா பின் 3ஐயும் பிரெட் போர்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுவாங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டர், அது எதுக்கு அப்படின்னா பவர் சப்ளைக்கும் டேட்டா பின்னுக்கும் காமனாக இருக்க மாதிரி ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுவோம். ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலரில் கிரவுண்டு ஒரு பின்னு, 5 வோல்ட் அதுக்கு ஒரு பின்னு கனெக்ட் பண்ணி அதை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 5 வோல்ட் ரெட் கலருக்கும், ரெட் கலர் தான் VCC, கிரவுண்டை வந்து பிளாக் கலர் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு டேட்டா பின்னு D4ல் நான் கோடிங்கில் கொடுத்துருக்கேன். D4ல் நீங்கள் உங்கள் கோடிங்கில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் கொடுக்கணும். டேட்டா பின் எல்லோ கலர். டேட்டா பின் கொடுத்துட்டு மறுபடியும் ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கோங்க, கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரீசெக் பண்ணிவிட்டு ஆர்டினோ யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. யூஎஸ்பி கேபிளில் கோடிங் ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. லேப்டாப் ஆர் பிசி அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரெட் போர்டில் ஆர்டினோ யூனோ போர்டில் LED பிளிங்க் ஆகும். LED பிளிங்க் ஆச்சுன்னா பவர் சப்ளை வருது அப்படின்ற அர்த்தம். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு கோடை நம்ம அப்லோட் பண்ணணும். கோடை அப்லோட் பண்ணுறது நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் போனீங்க அப்படின்னா அதில் ஆர்டினோவில் இருக்க மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்துடும். இதில் டேலாஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிள், சிங்கிள் 2 இருக்கும். ரெண்டுமே டெம்பரேச்சர், ஒன்று ஹியூமிடிட்டி செக் பண்ணுறதுக்கு. அதில் சிங்கிள் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அதுதான் டெம்பரேச்சர் சென்சாருக்கான ப்ரோக்ராமு. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் இன்பில்டாகவே அதிலே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலில் நீங்கள் எங்கே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறீங்களோ, எங்கே சேவ் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அது ஒழுங்காக கம்பைல் ஆகாது. இதுலேயே ஹெட்டர் ஃபைல்ஸு நம்ம எந்த பின்னில் கனெக்ட் பண்ண போகிறோம், A4 அப்படின்ற பின்னில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் ஒயர் பஸ் 4 அப்படின்ட்டு இருக்குது, அந்த பின்னில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். onewire.hம் டேலஸ் டெம்பரேச்சர்.hம் இதுக்கான ஹெட்டர் ஃபைல், இன்பில்டு ஹெட்டர் ஃபைல்ஸு. கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணுறது டூல்ஸில் போய்ட்டு போர்டு ஆர்டினோ யூனோ போர்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டூல்ஸில் COM9 நீங்கள் உங்கள் போர்ட்டு தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோடு அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ரைட் சைடு பாட்டமில் க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கோடு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சீரியல் மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத காட்டும். நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்.
நம்ம நார்மலாக விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு டெம்பரேச்சர் வரும். ஸோ பேசிக்காக இப்படி தான் ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை நம்ம ஆர்டினோ மூலிமா இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுவே அண்டர் வாட்டரில் எப்படி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ ஒரு டம்ளரில் வாட்டரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாட்டரில் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வாட்டரை நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னா வாட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த சீரியல் மானிட்டர் எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். தேங்க்யூ.